தை பிறந்தால் வழி பிறக்கும். நமக்கு என்ன மாதிரியான வழி பிறக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த பொங்கல்லேருந்து நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய 6 Sense யூடியூப் சேனல்லேருந்து. அன்பும் ஆசையும் பொங்க, இன்பமும் இனிமையும் பொங்க, உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க, பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய 6 Sense யூடியூப் சேனல்ல இருந்து. பல பண்டிகைகள் வந்தாலும் பொங்கல் எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்காங்கல்ல, தை திருநாள் த பெஸ்ட், தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த வார்த்தை அவ்வளோ ஆணித்தனமாக எல்லார் மைண்ட்லேயும் எல்லாருக்குமே அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறப்போகிற இந்த தருணத்தில் ஏன் நம்ம ஒரு டேரோ ரீடிங் பண்ணி பார்த்து என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு ஏன் நம்ம ஒரு முயற்சி செய்யக்கூடாது? அப்பேற்பட்ட முயற்சி தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான அபண்டன்ஸை நோக்கி, ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி ஒரு டேரோ ரீடிங் உங்களுக்காக, ஒரு ஹோல்சம் ரீடிங்னு கூட சொல்லலாம். இந்த டேரோ ரீடிங்கை பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரீடிங் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு. அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அதையும் எனக்கு சொல்லுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பொங்கல் திருநாள்லேருந்து அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும். எந்த செட் ஆஃப் கார்டு உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ, இல்லை உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகள் கேட்டு அதுக்கான பதிலையும் இந்த கார்ட்ஸில் நீங்கள் தேடலாம். ரீடிங்க்கு தயாராக இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த தை திருநாள்லேருந்து நம்ம வாழ்க்கை இன்னும் எவ்வளோ அழகாக மாறப்போகுது. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? ஸோ ஒரு அழகான வாழ்க்கை நமக்காக காத்துட்ருக்கும் போது அது என்ன மாதிரியான வாழ்க்கை, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? பட் உங்கள் கார்டை பார்த்தோன்னே முதல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான பியூட்டிஃபுல்லான விஷயம், புதிய தொடக்கங்கள், புது தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் குட் நியூஸ், நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ், நிறைய ஆசையோட, எந்தூசியாசமோட, கொஞ்சம் அவசரமாக கூட அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் அவசரமாக கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே நிறைய பொட்டென்ஷியாலிட்டி இருக்குங்க. ஒரு புது பர்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ பேஷனட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தொடங்க போகிறீங்க, அது எதா வேணாலும் இருக்கலாம். பணம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இதை இவ்வளோ நாள் நான் இதை இப்படி பண்ணியிருக்கேன், இதை இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கூட இருக்கலாங்க. ஏதோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அண்ட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் யாரையுமே பகச்சிக்காதீங்க. ஒன்று இதில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் உங்களை எதுலேயுமே தடுத்து நிறுத்தக்கூடாது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய நாட்கள் இது தான். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம், நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் ஆரம்பிக்க போகிறேன், இதெல்லாம் நினைக்கிறது ஒரு பக்கம் சரி அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கவனிங்க. ரொம்ப போல்டான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. இந்த முடிவுகள் மற்றவர்களுக்கு சரி வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் உங்களுக்கு, ஃபார் யூ ஆஸ் அ பர்சன், இது ஒரு புது சாப்டர். எதா வேணாலும் இருக்கலாம், சொல்கிறதுக்கே இல்லைங்க. ஆனால் இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், தை பிறந்தால் வழி பிறக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கார்ட்ஸ்லேயும் அதே மாதிரி காட்டுது பாருங்களேன். எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, இதை எதிர்பார்த்தது தான். பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிகினிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறது ஏன் இப்படி செய்கிறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு ஒரு காம்னஸை கொடுக்க போகுது, ஒரு ஹீலிங்கை கொடுக்க போகுது. ஓகே, ஐம் மூவிங் ஆன், போதும், நான் இவ்வளோ நாள் இதை பண்ணிட்டேன், இனிமேல் இதை நான் பண்ணாமல் புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் வெளியில் வர போகிற நாளும் இந்த நாள் தான். பட் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுதுங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் டீம் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது உங்களுடைய முன்னோர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம், ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல்ஸ், நீங்கள் கும்பிடுற உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், யாராக வேணாலும் இருக்கலாம். தே ஆர் சப்போர்ட்டிங் யூ. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்க போகுது. ஒரு சின்ன ரிலீஃப், அப்பா நான் இவ்வளோ நாள் ஒரு புயல்
மாட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன். வெளியில் இருக்கிறவங்கள பற்றி திருப்பியும் நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய லவ் கார்ட்ஸே பாருங்களேன், டிட்டாச்மெண்ட். நீ வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவில் இருந்தும் உன்னை மட்டும் கவனித்து அந்த முடிவை எடு. மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காத. பி டிட்டாச்ட் ஃப்ரம் த அவுட்கம் ஆல்சோ. சரி, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இது எப்படி வரும் எப்படி வராதுன்னு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ த ரிசல்ட், பட் நான் தெளிவாக ரொம்ப தைரியமாக ரொம்ப நாள் யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அண்ட் இந்த ஒரு மாற்றம், நீங்கள் தைரியமாக எடுத்திருக்கிற மாற்றம் 2 விஷயம் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒன்று, ஒரு ரிலீஃப், அப்பாடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சை ஆஃப் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொன்று, கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சம் ஸ்டெபிலிட்டி யூ ஆர் கோயிங் டு கெட். புயலுக்கு பின் அமைதி சொல்கிறோம்ல, அதே தான் இது. அண்ட் ஆல்சோ ஒன்று சொல்லிடுறேன், இந்த தருணம் உங்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபாஸ்ட். இந்த நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனமாகவோ சரி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சந்தேகப்படவோ செய்யக்கூடாது. யூ நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப். ஏன்னா இந்த ஒரு முடிவுக்கு அப்புறம் நீங்கள் சரி இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் எல்லாருமே உங்களை ஒத்து கவனிச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கீப் லுக்கிங் அட் யூ. இது ஒரு பீரியட் ஆஃப் ஹீலிங். உங்களுக்கே இது தேவைப்படுது. யூ நீட் டு ஹோல்ட் ஆன் டு பாசிட்டிவிட்டி. ஏன்னா இவ்வளோ நாளும் நீங்கள் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க, ஒரு நெகட்டிவிட்டியை. இது வந்து உங்களை ப்ரொக்ரெசிவாகவே விடலை, உங்களை அப்படியே டைட்டாகவே பிடிச்சிட்டு ஒரு ஹீலிங் பீரியடில் எதுவுமே இல்லைங்க. இட்ஸ் பீன் ரியலி டஃப். பட் இப்போது உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க, உங்களுக்கு உதவியும் செய்கிறாங்க. இது ரிலேஷன்ஷிப்பான பிரச்சனையாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த கார்ட்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு உறவில் இருந்திருப்பீங்க, அந்த உறவு உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருந்ததா, ரொம்ப அப்யூசிவாக இருந்ததா, அதை விட்டு வெளியில் வர்றது பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இதுதான் உங்களுடைய லாஸ்ட் வார்னிங் சைனுன்னு உங்களுக்கு தோணுச்சா தெரியல. ஆனால் பார்க்கும்போது இது ஒரு உறவாக இருக்கும், இல்லைனா பண ரீதியான விஷயங்களாக இருக்கும். ஒரு பெட்டர் கண்ட்ரோல் இன் லைஃப், ஒரு பெட்டர் ஜாப், வெளிநாடு எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வெளியூர் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்களா வேலைக்காக, அந்த வேலை வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு இன்கம்மை கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்லை அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கா தெரியல. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ இதுக்கு மேலே ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். பட் யூ ஷுட் லெட் மீ நோ என்ன நடக்குது அப்படின்னு. ஆல்சோ உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, அப்போது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கையில் கிடச்சோன்னா நம்ம எல்லாமே மறந்துடுவோம், எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் பே அட்டென்ஷன். ஆல்சோ உங்களுடைய கனவுகளை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க, எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா உங்கள் கனவுகள் வழியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் உங்கள் கூடயே இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ கிளாட் தட் இஸ் ஹேப்பனிங். ஒரு அட்வென்ச்சரஸ் மோடில் தாங்க நீங்கள் இருக்கீங்க. சரி, இப்போ நான் வந்துட்டேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் இன் லைஃப். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் உங்களுக்காக நல்ல விஷயங்கள் ஒரு சில பேர் யோசிப்பாங்கல்ல, கிவ் தேம் த ஸ்பிரிட்டுங்க, ஜஸ்ட் கிவ் இட் டு தேம். அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்களை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஈவன் மோர் பெட்டர். எது வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். மற்றவர்கள் உங்களுடைய எனர்ஜி லெவலையோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிற மாற்றங்களையோ தடுக்காமல் பார்த்துக்கோங்க. எஸ், டூ எவ்ரி திங், பயப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுங்க, பி கிளவர், பி ஸ்மார்ட், எல்லாம் பண்ணுங்கள். பட் யாரோ ஒருத்தங்க உங்களை கைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும் இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நம்மளை ரொம்ப அழகாக கைட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிறத கவனிங்க, மற்றவர்களை விட்டுருங்க. அவங்க நீங்கள் என்ன பண்ணாலும், கரெக்டாக பண்ணாலும் சரி தப்பாக பண்ணாலும் சரி, தே ஆர் நாட் கோயிங் டு லைக் இட். ஏதோ ஒன்று உங்களை தப்பு சொல்லிவிட்டு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி புதிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நிஜமாவே there are people who are genuinely happy for you. அவங்க சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் போட போகிற ஹார்ட் ஒர்க், உங்கள் கார்ட்ஸை பாருங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய ஹார்ட் ஒர்க் போட போகிறீங்க, நிறைய கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. மற்றது எல்லாமே நீங்கள் வந்து யூ கோயிங் டு அட்ராக்ட். அண்ட் சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸையும் யோசிக்க ஆரம்பிங்க, அதை தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ப்ராசஸில் நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது, எல்லாமே சூப்பராக நடக்க போகுது. உங்களையுமே நீங்கள் மெருகேற்றிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் வரும், ஆனால் நம்ம வந்து இன்னும் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் சுற்றிட்டுருப்போம். சில நேரம் நமக்கு மரியாதை வேணும்னா அது உங்கள் ட்ரெஸ்ஸிங்லேயே நீங்கள் அதை கமாண்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு கமாண்ட் இட்.
என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உங்களுக்காக நீங்கள் உங்களை ஐ எம் க்ரோயிங், நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் காட்டுறது உங்களுடைய ட்ரெஸ். உங்களுடைய ஆடை வந்து உங்களுடைய முதல் பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேஷன். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். அண்ட் அடுத்தது, டோன்ட் கிவ் அப். தடைகள் வரும். நீங்கள் புதுசாக ஏதோ ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டிங்க, நிறைய தடைகள் வரும். பட் இட் வில் பே ஆஃப். நீங்கள் வந்து கொடுக்குற எல்லா எஃபர்ட்டுக்கும் ஒரு சூப்பரான ஒரு பே ஆஃப் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நான் இதை சொல்லி ஆகணும், ரொம்ப கௌரவம் பார்க்காதீங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். நானும் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பை டிஃபால்ட் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப அவசியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது, அந்த மரியாதை போகிற இடத்துல நம்ம போக மாட்டோம் இல்லையா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. பட் உங்கள் காட்சை இப்போ பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு புதிய விஷயத்துக்குள்ளே போகிறீங்க, இங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணம் இந்த கற்றுக்கிற விஷயத்தில் மட்டும் இருக்கட்டும். நீங்கள் வந்து நான் இதை செய்ய மாட்டேன், இதுதான் என்னோடய ஒர்க், நான் இதெல்லாம் தான் செய்வேன், இப்படி உங்கள் வேலையை நீங்கள் முதல்லையே பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ மைட் நாட் லேர்ன். புதுசாக விஷயங்கள் கற்றுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் நான் செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தனித்து நின்று பார்க்குறத விட நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் இட். எல்லாமே கற்றுக்கோங்க, தைரியமாக கற்றுக்கோங்க, எங்கேயுமே விட்டுறாதீங்க. மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க செய்கிறாங்க, டோன்ட் வரி அபவுட் வாட் அதர்ஸ் ஆர் டெல்லிங் யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல் ரெல்ம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே நிறைய எனர்ஜி இருக்குது. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான். யூ ஆர் இண்டிபெண்ட். அதே மாதிரி தேவையில்லாத உறவுகளுக்கு குட் பை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பாதைக்குள்ளே போக போகிறீங்க. உங்களை வந்து ரொம்ப அழகாக பேசுகிறவங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த உறவுகள்லாம் நமக்கு வேண்டாம். உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது நல்லது, இது சரி வராது, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்களுக்குள்ளே நல்ல நெருப்பு இருக்குங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு கார்டே எனக்கு அதுதான் காட்டுது. ஒரு நெருப்பு உங்ககிட்ட இருக்குது. நான் வந்து சாதிக்கணும், நான் காட்டணும், ஐ நீட் டு ஷோ. நீங்கள் எல்லாமே நான் எல்லாம் மறந்துட்டேன், இப்போ ஐ எம் கோயிங் டு லிவ் ஃபார் மை செல்ஃப். எனக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு வேணும்னு மட்டும்தான் நீங்கள் கேட்கணுமே ஒழிய மற்றது எல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொங்கல் நீங்கள் கலக்க போகிறீங்க. எல்லாமே சூப்பராக நடக்க போகுது. மேசிவ் மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. மிரக்கிள்ஸ் பிகின் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய எல்லோ பயன்படுத்துங்க. ஃபயர் எலிமெண்ட்டை எங்கெங்கே பயன்படுத்த முடியுமோ, கோயிலுக்கு போனீங்கன்னா கூட தீபம் ஏற்றிட்டு வாங்க. எங்கே போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஃபயர் எலிமெண்ட், அகர்பத்தி இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்றது உங்களுக்கே தெரியும். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். இந்த பொங்கல்லேருந்து வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு உங்களை யாராவது கேட்டால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னு தோணின வார்த்தை என்ன தெரியுமா? சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. இதுதாங்க முதல் வார்த்தை. அவ்வளோ பார்த்துட்டிங்க. உங்கள் கார்ட்ஸை பார்த்தாலே அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்களுக்கு டேரோ ரீடிங் தெரியணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்க. இன்னமே உங்களுக்கு வரப்போகிறது சக்ஸஸ், விக்ட்ரி, ஜெயிக்க போகிறீங்க. நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பேச போகிறாங்க. நிறைய ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது பொங்கலுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு மட்டும் இல்லை, எல்லோரும் உங்களை போட்டு மெதிச்சிருக்காங்க, நசுக்கியிருக்காங்க. ஆனால் இனிமேலேருந்து நீங்கள் உங்களுடைய விக்ட்ரிஸ், உங்களுடைய வெற்றிகளை பற்றி மட்டும்தான் இவங்க எல்லாருமே பேச போகிறாங்க. நீங்களும் அதற்காக மட்டும்தான் உழைக்க போகிறீங்க. நிறைய ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது, நிறைய குட்வில். திடீர்னு உங்களை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லாமே என்னமோ இது என் வாழ்க்கை தானா, எனக்கு தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு நீங்களே கேட்குற அளவுக்கு நீ போய் அவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துரு. இவ்வளோ நாள் அவங்க வேண்டாம், அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன எல்லாருமே நீ போ, உங்களால் அவங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லித்தர முடியும் அப்படின்னு உங்களை கை காட்டி சொல்ல போகிறாங்க. உங்களுக்கான அந்த செல்ஃப் எஸ்டீம் சொல்கிறோம்ல, நமக்கான மரியாதை எல்லாமே வேறு லெவலில் போகுதுங்க. நீங்கள் ஸ்பாட்லைட்டில் வரப்போகிறீங்க. எல்லாருமே உங்களை கவனிக்க போகிறாங்க, எல்லாருமே உங்களை பார்க்க போகிறாங்க. சம் சக்ஸஸ் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை ஒரு ஸ்டெபிலிட்டி தான். தெளிவாக இருங்க, கரெக்டாக இருங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சில நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், பிடிக்காத மாதிரி கூட நடக்கலாம். பட் உங்களுடைய லட்சியங்கள் சிமிலராக இருக்கும் பொழுது, நம்ம ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த லட்சியத்துக்காக நீங்கள் 2 பேருமே நிறைய உழைப்பு போடுவீங்க. அப்போது 2 பேருக்குமே நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். ஒருத்தராக பண்ணுறதை விட 2 கை தட்டும் பொழுது
நினச்சி பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் இன்னும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ட்ரீம் பார்ட்னரை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான நாட்கள் கூட மிக விரைவில் வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். பட் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நேரம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை புதிய வேலை ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுங்க. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் திடீர்னு வெற்றி எப்போவுமே இருக்காது. ஓகே, சில நேரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். பட் பார்த்திங்கன்னா இந்த நேரம் திடீர்னு நம்ம ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு வரும்போது நம்மளை ஏமாற்றிக்கக்கூடாது, மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பாட்லைட் வந்தோடனே திடீர்னு எல்லோரும் உனக்கு என்னப்பான்னு நம்மளையே ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் அந்த ஹைட்டுக்கு கூப்பிட்டு போய் நம்மளை தொப்புன்னு போட்டுருவாங்க. பேலன்ஸ்டாக இருங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் நீங்கள் கவனிக்க வேண்டியது பேலன்ஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்திருக்க ஸ்பிரிச்சுவல் கார்டுமே இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை, அண்ட் டெம்பரன்ஸ் கார்டுமே மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சரியான ஒரு பொறுமை உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய இன்னர் செல்ஃபை நீங்கள் ரொம்ப காமாக வச்சுக்க வேண்டிய நேரம் இதுதான். அண்ட் உங்களுடைய உறவுகளில் திருப்பி போய் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு கேட்குறத விட ஒரு காம்னஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை. சரி, ஓகே, ஃபைன், நான் யாருன்னு எந்த இடத்துல எனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் போதும், தேவையில்லாமல் நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பலை. ஆல்சோ உங்களுக்கு யாராவது சோல்மேட் இருக்காங்களா? எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி ஆகணும். ஒன்றா நீங்கள் உங்கள் சோல்மேட்டை நீங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நான் இங்கே ட்வின் ஃப்ளேம் பற்றி பேசலை, கார்மிக் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அது ஒரு குட் ஃபீல் இருக்குது அந்த உறவில். அது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது தெரிலங்க. பட் ஒரு குட் ஃபீல் இருக்குது. நான் எப்போல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அவங்களே கால் பண்ணிடுவாங்க. இல்லை நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிடுவாங்க. அது ஒரு நல்ல உறவாக இருக்குது. 7 ஜென்மம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்போதுலேருந்து நாங்கள் தொத்திக்கிட்டு வரோன்னே எனக்கு தோணுது. இது ஒரு நல்ல உறவு. இது இந்த உறவாகவே இருந்து மறையும். மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி இது காதலாவோ இல்லை வேறு ஏதோ ஆகும், இது மாறாது. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அதற்கான எல்லா நான் பார்க்குறேன். ஐ ஆம் சீயிங் இட். அண்ட் உங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் டூயிங் குட். பட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது உங்களுடைய உடலுக்கு நல்லதல்ல. ஏதோ ஒரு அன்ஹெல்தி ஹேபிட் இல்லை இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஹார்ட் பிரேக்ஸ், ஒரு செப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை கஷ்டங்கள், ஒரு கன்ஃபியூஷன், இதெல்லாம் தாண்டிட்டீங்க. பட் இன்னும் அந்த ட்ராமா இன்னும் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கா? அதை ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்களா? நீங்கள் அதை யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நடக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் உங்களால் நம்பவே மாட்டோம். we will not believe it. சரி, இது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், நம்ம இதோட இதை விட்டுறலாம் அப்படின்னு அந்த ட்ராமா உங்களை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3 of Swords வந்தோன்னே ஏன் இப்படி ஒருவேளை இது பாஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்ற கேள்வி அங்கே எழும்பும்பொழுது 5 of Cups and 4 of Swords எனக்கு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எல்லாம் இருக்குது. ஆமாம், நீ கஷ்டப்பட்டிருக்க, நீ கஷ்டப்படலை, நீங்கள் யாரும் சொல்லலை, எல்லாமே நடந்திருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும், அதை மட்டும் நீ நினச்சிக்கிட்டுரு. இந்த நெகட்டிவ் எமோஷன், இவ்வளோ நாள் நடந்த அந்த இமோஷ்னல் பேகேஜ், சில பேர் டிவர்ஸை தாண்டி கூட வந்திருக்கலாம், இல்லை ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கோவத்தில் டிஸப்பாயிண்டடாக இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு கூட இருக்கலாம். பட் சூப்பரான விஷயங்கள் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல். லவ் கார்ட்ஸில் பாருங்கள், யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். அதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அன்றைக்கி ஃபெயிலியர் தான். அவங்க உங்களை ஆட்டி படைப்பாங்க, அது உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இது எல்லாமே நெகட்டிவாக மாறும். இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த வலியையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு, என் பின்னாடி இதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கொஞ்சம் நின்று பொறுமை, ஐ எம் பேஷண்ட், எனக்கு நிறைய பொறுமை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நான் பொறுமைசாலி, நான் ஹேண்டில் பண்ணுறேன், இந்த பிரபஞ்சத்தோடைய உதவியால் நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்ஸை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இன்கல்கேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். நிறைய அலறிங்களோ, ஐயோ க்ரைங் டூ மச், உங்கள் காட்சை பார்க்கும்போது எனக்கு அது கூட தெரியுது. நிறைய அழுக வருது. ஆனால் அழுகிறதுக்கான அந்த தோல் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, சாஞ்சு அலறதுக்கு ஒரு தோல் வேணும்னு, அது இல்லை. அண்ட்
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, திருமணமானவர்கள், காதலில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற உறவை விட இதுக்கு முந்தி இருந்த உறவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ? உறவு இருந்திருந்தால், அந்த மாதிரி உறவே எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே, பட் அந்த எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உறவுக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த உறவை இந்த உறவோடு சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அப்படி இருந்ததுன்னா ஆமாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இருந்ததுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை விட்டு வெளியில் வாங்க. ப்ளீஸ் டோன்ட் வெல்கம் தட். அது இன்னும் உங்கள் வாழ்க்கையை கடினமாக்கும். இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரம், இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி இன்னும் சூப்பராக பில்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு யோசிங்க. இன்னும் அங்கேயே நின்று அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்களே உங்களை வருத்தப்படுத்திக்காதீங்க. டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப். ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ அந்த ஒரு பாஸ்ட்டோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், நிறைய மருந்து கூட சாப்பிட்ருக்கலாம் நீங்கள், மெடிக்கேஷன், இதெல்லாம் விட்டு போயிட்டு பெட்டர் ஆகணும் அப்படின்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. தேர் இஸ் அ சப்போர்ட். ஓகே, இன்றைக்கி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குங்க. எல்லாருமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நல்ல வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் எங்கேயுமே மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. உங்களை மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இன்னுமே நடக்க போகிற நல்ல விஷயங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சக்ஸஸ், உங்களுக்கு இனிமேல் எல்லாமே வெற்றி, சக்ஸஸ் மட்டும்தான். ஸோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு நினச்சி நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரீடிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்கள் கார்டை பார்த்தோன்னே எனக்கு முதல் தெரிகிற விஷயம், உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்க, ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை யாருக்கிட்டையுமே நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கீங்க. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ரகசியங்களை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த ரகசியங்கள் யாருக்குமே தெரிய தேவையில்லை, யூஸே இல்லை. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பொங்கல் வாழ்த்துக்கள் கூட சொல்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பிகாஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த சீக்ரெட்ஸை நீங்களே உங்கள் மனசில் வச்சுட்ருக்கீங்க. அண்ட் ரெண்டாவது, உங்களுடைய இன்ட்யூஷன், ஒரு கட் ஃபீல் வரும் தெரியுமா, இதை பண்ணலாம், இதை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு. அதை மட்டும் செய்யுங்க, வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுடைய மனசு, உங்களுடைய கட் சரி பண்ணிடலான்னு தோணும், பட் உள்ள ஒரு விஷயம் உங்களை இல்லை வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லும் பாருங்க, அந்த ஒரு விஷயத்த நம்புங்க. அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் கனவுகளை நம்புங்க. உங்கள் கனவுகள் வழியாக உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்றத உங்கள் காதில் பார்க்குறேன். இப்போ சொல்கிறேன், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்க போகிறோம். நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. வெல்கம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் காட்சி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. தயவு செஞ்சு என்னை கேட்காதீங்க, ஏங்க என் வாழ்க்கையில் என்னங்க இருக்குது என்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு அப்படின்னு. சூப்பரான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் இதுதாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அவங்க வாழலை. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட, உங்களுக்கு நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு நடக்கலை. எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் யூ. எல்லாரும் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுதான் பெஸ்ட்டு. உங்களை பற்றின அந்த பிளான்ஸ், ஃப்யூச்சர் பிளான்ஸ், நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதையுமே யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. இட் இஸ் நாட் ஒர்த் இட். ஒரு துளி கூட ஒர்த் கிடையாது. அண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நீங்கள் அவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் உங்ககிட்ட வராங்க. வரலைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. நான் வழி பிறக்கும்ன்றதுக்காக சொல்லலை, ஒரு குட் நியூஸ் வரப்போது. லெட்டர் வழியாக வரலாம், இமெயில் வழியாக வரலாம், லெட்டர் வழியாக வரலாம், ஃபோன் கால், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே யோகா ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக். நிறைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு குழந்தை மாதிரி பார்த்துடலாம் வா, ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு குதிச்சு கத்தி ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஒரு ஃப்ரீ திங்கிங். பார்த்துடலாம். இப்போ நம்ம கையில் ஒரு 10,000 ரூபா இருக்கும்போது ஒரு 1000 ரூபா செலவழிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம். ஏன் ஒரு 100 ரூபா செலவழிக்கிறது, சரி பார்த்துக்கலாம் வா, 100 ரூபா தானே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ திங்கிங், சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு எண்ணம் உங்களுக்கு கட்டாயமாக வரப்போகுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. 111 அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கிளைம் இட். எனக்கு நல்ல நியூஸ் வரப்போகுது, அந்த நியூஸுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலி நீங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நல்ல நீங்கள் யார் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா,
நீங்கள் இன்னும் அந்த ஒரு குழந்தைத்தனம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் இன்னும் என்ன இவ்வளோ திமிராக இருக்காங்க, என்ன இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் தோணலாம். பட் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ ஆர் வெரி பிளேஃபுல், ரொம்ப சைல்ட் லைக்குங்க. மனசுக்குள்ளெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வச்சுக்க தெரியாது. எதுனாலும் குழந்தைங்கள்லாம் யோசிக்க மாட்டாங்க தெரியுமா? நீங்கள் முறைக்கிறீங்களா, திட்டுறீங்களா, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எதுவுமே குழந்தைங்க நினைக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி தான். யூ ஆர் அ வெரி ஹாப்பி, ஆக்டிவ், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸ், சின்ன சின்ன விஷயம் கூட உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணும். ஒரு யாராவது சாக்லேட் வாங்கி கொடுத்தா எனக்கா வா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிற பர்சன். உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு வெளியில் போகணும், நிறைய பேரை பார்க்கணும், பழகணும். இப்படின்ற நேரத்தில் உங்களால் ஒரு கனெக்டை க்ரியேட் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம், உட்காந்து உங்ககிட்ட பேச அப்படிலாம் கிடையாது. இப்படின்ற நேரத்தில் யூ வில் கனெக்ட் வித் பீப்புள். அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. போமா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட போய் பேசுனா போலாமா வேணாமா, வாழ்க்கை உங்களை எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம். இல்லைங்க எனக்கு வேணாங்க, எதுக்குங்க திருப்பி இப்போ புதுசாக எல்லாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேரக்டராக இப்போ நீங்கள் மாற்றிருக்கலாம். பட் டெஃபினெட்லி நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு தொடங்க போகுது. புதுசாக கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வருதுங்க. அதே மாதிரி அந்த குட் நியூஸ் வழியாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்க போகிறீங்க. அது உங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை நீங்கள் டச் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒரு புதிய பாதை உங்களுக்காக உருவாயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ரொட்டீனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, அது உங்களுக்கு செம்மையாக போர் அடிச்சிருச்சு. அதையே பண்ணியும் ரொம்ப இதாகிட்டுருக்கு. ஒரு புதிய சிஸ்டம்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும். யூ ஷுட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் நியூ திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு விஷயம் இவ்வளோ நாள் வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் அண்ட் ப்ரையாரிட்டி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸ் பாருங்கள். ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். எதை ரிலீஸ் பண்ணணும், எதை வச்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். ஏன்னா யூ ஆர் யுவர் பெஸ்ட் ஜட்ஜ். என்ன பண்ணால் என் வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன். நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. எஸ், இதை நான் சொல்லியே ஆகணும். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. பீப்புள் கேன் லுக் அப் டு யூ. வந்து உங்ககிட்ட கேட்கலாம் எப்படி இதை டீல் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த பொசிஷனில் இருக்கிற நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாகவும் ரேஷ்னலாகவும் இருக்கிற ஒரு பர்சன். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரது. காலையில் எழுந்தனா இதெல்லாம் பண்ணனா, இதுக்கப்புறம் மத்தியானம் வருமா இதெல்லாம் பண்ணுவேனா, இதுக்கப்புறம் சாயங்காலம் வருமா இதெல்லாம் பண்ணுவேனா. யூஸ் யுவர் ஹெட். கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக யோசிக்க ஆரம்பிங்க. ரொம்ப இமோஷ்னலான விஷயத்துக்கு வேண்டாம், இப்போதைக்கு அது வேண்டாம். ஏன்னா அது அகெயின் உங்களுடைய இமோஷ்னல் லெவலில் இன்பேலன்ஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள்லாம் நடக்காமையே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கையில் ஒரு மேஜிக் கிடைக்குது, அதை சந்தேகப்படாமல் அதை பயன்படுத்துங்க. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் போனால் அந்த இடத்துக்கு தான் போவேன், அதை இந்த நேரத்தில் பண்ணாதீங்க. திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் தட். திஸ் இஸ் த டைம் டு, சரி எது வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன், ஐ வில் டூ. அது எப்படி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்றது அடுத்த கதை, அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்போது வந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணாத, அப்படி பண்ணி, இப்படி ட்ரை பண்ணிப்பாரு, அப்படி ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க வரப்போகிறாங்க. அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடட் உங்களுடைய சீக்ரெட்ஸையும் அவங்கக்கிட்ட என்றைக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய ஃபுட், உணவு அருந்துதலில் கூட, தூங்குகிற நேரம் கூட எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்கெட்யூல் கூட, அந்த ஸ்கெட்யூல்குள்ளே நீங்கள் கொண்டு வரது பெட்டர்னு தோணுது. ஒரு அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற பார்ட்னரையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகுது எல்லாமே பாருங்கள். ஓகே. இப்போது இமோஷ்னலாக நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்களா ஆஃப் லேட்? அதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அந்த இமோஷன்ஸ்னால உங்களால் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுலேயுமே உங்களால் கனெக்டடாக இருக்க முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் முக்கியமான விஷயம், லேர்ன் டு பிளேஸ் யுவர் செல்ஃப். எங்கே நான் என்ன முன்னிலைப்படுத்தி பார்க்கணும், அதற்கு நான் முன்ன போய் நிற்கணும்னா என்னுடைய உணர்வுகளை நான் எப்படி கட்டுப்படுத்த கற்றுக்கணும். அந்த ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதனாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்கங்க. ஜஸ்ட் கீப் கோயிங், ஜஸ்ட் கீப் கோயிங். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணுது. யூஆர் டூயிங் வெரி வெல். ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன மாற்றங்களை க்ரியேட் பண்ணும்போது இட் கெட்ஸ் ஈவன் பெட்டர். பட் வர ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சில நேரத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாத மனநிலை, இல்லை உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதனால விட்டுறீங்க. இது என்ன ஆகுது,
ஐயோ அன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல டைம் எனக்கு வந்தது, நல்ல விஷயம் எனக்கு வந்தது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை விட்டுட்டேன். இன்றைக்கும் நீங்கள் அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வந்ததா, அதை நான் விட்டுட்டேனா? அப்படி பண்ணாதீங்க. இனிமேல் அதை விட்டுருங்க. அந்த ரிக்ரெட் வேணாம். விட்டுட்டீங்க, அது போயிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு விஷயம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. இன்னமும் அதே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? ஸ்டாப் பீயிங் டிப்ரெஸ்ட். ஸ்டாப். அதை நிறுத்திட்டு அந்த போர்டம், அந்த டிப்ரெஷன் வந்து நமக்கு ஒரு போர்டமை கொடுக்கும். அது நம்மளை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்மளை போர் அடிக்க வச்சிரும் நிறைய. ஆனால் நீங்கள் கற்பனைக்கு அளவே இல்லை, நல்ல கற்பனை செய்கிறீங்க. அந்த கற்பனை உங்களுக்கு நல்லதை மட்டும் கொடுக்கட்டும். டோன்ட் ஃபீல் பேட். இவ்வளோ நாள் இதெல்லாம் நடந்துருச்சுன்னு டோன்ட் ஃபீல் பேட். எல்லாருமே அப்படி தான், ஐயோ இதெல்லாம் விட்டுட்டோமேன்னு நினைப்போம். பட் நீங்கள் டோன்ட் ஃபீல் பேட், பி வெரி ஹாப்பி. யூஆர் கோயிங் டு அச்சீவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் என் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குமோ, அதெல்லாம் யோசிக்காதீங்க. இதுதான் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இன்னுமே என்னங்க கவலை? பணத்தை எப்படி சேகரிக்கணும்னு பாருங்கள், ஃபோக்கஸ். அண்ட் ஒன்றே ஒன்று தான், நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றவர்களை ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் கமிங் டு யூ. இனிமேல் நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மற்றவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். உங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு திருப்பி வரணுன்னா மற்றவர்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்ணும்போது தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ஒன்னால தான் நான் இப்படி வந்தேன்னு சொல்லாதீங்க. டேக் தட் அப்ரிசியேஷன். நீங்கள் அதை மனமாற எடுத்துக்கும் பொழுது நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்களும் மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது தான். பிகாஸ் தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன மாதிரியான வழி அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ல. அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஆமாங்க, கீப் ஸ்மைலிங்.